Hi all, இந்த வீடியோல எப்படி வில்லேஜ் ஸ்டைல்ல பிரண்டை குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். நான் பிரண்டையை ஆல்ரெடி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு 25லேருந்து 30 பல் மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் தக்காளி ஒன்று நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அண்ட் புளி ஒரு லெமன் சைஸில் ஊற வச்சு எடுத்து வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் பண்ணணும்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ஆயில் ஹீட் ஆனதும் பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, பிரண்டை நீங்கள் வாஷ் பண்ணும்போதும் சரி, கட் பண்ணும்போதும் சரி, கையில் கொஞ்சம் ஆயில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அந்த அரிக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறது கூட அதுக்காக தான். எந்த அளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்தளவுக்கு அதில் இருக்க அரிப்புத்தன்மை போயிடும். இல்லைனா நம்மளால் அதை சாப்பிட முடியாது. ஸோ அதனால நல்லெண்ணெயில் இது ஒரு டீப் ஃப்ரை பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதோட அரிப்புத்தன்மை சுத்தமாகவே இருக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு 100% நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஆயிலும் பார்த்திங்கன்னா தனியாகவே பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ நம்ம ஆல்ரெடி உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு மாதிரி கிளாஸ் மாதிரி வர அளவுக்கு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பல்லாரி ஆட் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ இப்போ நான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பூண்டு வெங்காயம் ரெண்டும் ஆல்மோஸ்ட் 50 to 60% குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வேகிற அளவுக்கு. குழம்பு, காரக்குழம்பு, பிரண்டை குழம்பு எதுவாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு நம்ம நல்லெண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ குக் ஆகிடுச்சு. நான் இதில் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அண்ட் கல்லுப்பு தேவையான அளவு. சால்ட்டுக்கு பதிலாக கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே அது ஹெல்த்தியும் கூட, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். லைட்டாக சாட்டே பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம 200 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்மளோட குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு ரொம்ப திக்காகவும் வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் வேணாம். ஸோ மாட்ரேட்டாக இருக்கணும்னு 200 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். அந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வேகிற அளவுக்கு இருந்தால் போதும். அண்ட் இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்ச புளி தண்ணி அண்ட் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணியும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ஆயில் தனியாக பிரிஞ்சு வராது. இப்போ அகெயின் இதை 15 to 20 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும். ஸோ இப்போ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆயில் நல்லாவே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ அது நல்லாவே நமக்கு வெந்துடுச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அகெயின் ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். அதுதான் நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரையில் நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கிற எல்லாவோட அந்த காரம், புளிப்பு அது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இதை ஆட் பண்ண இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நான் தாளிக்கிறதுக்கு கடுகுக்கு பதிலாக வடகம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நார்மலாக கடுகு யூஸ் பண்ணுறத விட நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் நமக்கு நல்லாவே தரும். அண்ட் வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே திக்கான கன்சிஸ்டன்சியில் பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.